தம்பி ஆகாஷ் அவர்களுக்கான நீதி கேட்டு 57 நாட்களாக இந்த மானாமதுரை பகுதியில் வாழ்கின்ற எனதருமை நீதிக்கான நீதி கோரல் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, முற்போக்கு இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, தோழர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தென்மண்டல பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் ஜெரோன், முருகானந்தம், ராஜகுமார் உள்ளிட்ட கட்சியின் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், வேட்பாளர்கள், அதுபோன்று வருகிறது கண்டன உரை ஆற்றியிருக்கின்ற தோழர் செந்தில் மல்லர் அவர்கள், இதை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர் லெனின் அவர்கள், தமிழ்மாறன் அவர்கள், திரு பூமிநாதன் அவர்கள், இப்படி இன்னும் மணிகண்டன், புதுக்கோட்டை மணி, பல தோழர்கள் வருகின்றிருக்கிறார்கள். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள், தமிழ் சமூகத்தின் ஒவ்வொரு உயிரும் உன்னதமானது, மிக முக்கியமானது. அது எந்த சூழலிலும் அரசு பயங்கரவாதத்தால் தெளிவாக கூடாது என்று எண்ணுபவன் நான். அதுவும் அரசு பயங்கரவாதத்தால் நம்மை காக்க வேண்டிய காவல்துறை, பொறுப்பான காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அடுக்கடுக்கான பொய் வழக்குகளை புனைந்து ஒரு பட்டதாரி இளைஞரை ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி மேலும் திரும்ப பொய் வழக்குகளை புனைந்து சித்திரவதைக்கு உள்ளாக்குவது, காவல் நிலையத்திலே வைத்து அடித்துக் கொள்வது, துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வது, பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவது, இது போன்ற குற்றங்களை ஒரு காலத்திலும் மன்னிக்க கூடாது, அவர்களுக்குரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்கிற கொள்கையோடு கடந்த 40 ஆண்டு காலமாக பொது வாழ்வில் இதுபோன்ற தவறு செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தருவதில் நான் முதன்மையானவனாக நின்று போராடி அதை செய்திருக்கிறேன். அதே காவல்துறை அதிகாரிகளுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் நான் 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் இருந்தபோது கூட காவல்துறை நண்பர்களுக்கு 5 மடங்கு சம்பளம் தாருங்கள், அவருடைய பிள்ளை செல்வங்கள் என்ன படிக்க விரும்புகிறார்களோ அந்த படிப்பை அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள், 8 மணி நேரம் அவர்களுக்கான வேலையை வரைவுறு செய்யுங்கள், இதையெல்லாம் செய்துவிட்டு அவர்களுக்கான புத்தாக்க பயிற்சிகளை தாருங்கள், குடும்பத்தோடு நேரங்களை செலவிடுவதற்கு வாய்ப்புகளை வழங்குங்கள். இதையெல்லாம் செய்துவிட்டு எவன் ஒருவன் மனிதனாக இருக்கிற காவல்துறையை சேர்ந்தவன் மிருகமாக மாறுகிறானோ, பெண்களை பாலியல் இச்சைக்கு உட்படுத்துகிறானோ, இதுபோன்று காட்டுமிராண்டித்தனமாக விசாரணைக்கு என்று அழைத்து சென்று அடித்து கொலை செய்கிறார்களோ, மனிதநேயமற்ற முறையில், ஈவு இரக்கமற்ற முறையில் கொலை செய்கிறார்களோ, அது சந்தர்ப்ப சாட்சியங்கள் உறுதி செய்யப்பட்டவுடன் அவர்களை உடனடியாக டிஸ்மிஸ் செய்து அவர்களை நீதியின் முன் நிறுத்தி மற்ற வழக்குகளில் சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி நீதிமன்றங்கள் உரிய தண்டனைகள் வழங்குகிறதோ அதுபோன்ற உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கடந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிறைவு சட்டமன்ற கூட்டத்தொடர் வரை 15 ஆண்டு காலம் இந்த தமிழக சட்டமன்றத்தில் சுமார் 3-4 முதலமைச்சர்களிடத்தில் தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். ஆனால் அதற்கு அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆதலால் நான் பல வழக்குகளை நேரடியாக நடத்தி அரசு செய்ய வேண்டிய வேலைகளை நான் செய்திருக்கிறேன். ஆதலால் வேல்முருகன் என்பவன் தென் மாவட்டத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன? வடதமிழ்நாட்டின் பண்டூட்டி எம்எல்ஏவாக இருக்கிற வேல்முருகன் இரவு 8 மணியை தாண்டியும் எப்படியாவது ஆகாஷுக்கு நீதி கேட்கிற இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும். நாளை வாக்கு எண்ணிக்கை, ஒரு கட்சியினுடைய தலைவர் 200 தொகுதிகளிலே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறேன். எவ்வளவு வேலைகள் இருக்கும் எனக்கு. ஆனால் நான் அத்தனையும் ஒத்திவைத்து விட்டு இங்கு வருகின்றிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த 57 நாட்களாகியும் உடலை வாங்காமல் நீதி கேட்டு இந்த உறவுகள் இங்கே காத்திருக்கிறார்கள். எங்களை ஆளுகின்ற இந்த இந்திய பெருநிலத்தில் வாழ்கின்ற இந்த நாட்டின் குடிமக்களாகிய நாங்கள், இந்த நாட்டின் அரசாங்கத்தின் கீழ் இருக்கிற நாங்கள், இந்த நாட்டுடைய அரசாங்கம்
இதுவரையில் இந்த பாதிக்கப்பட்ட நம்முடைய ஆகாஷனுடைய தந்தையோ தாயையோ உறவுகளையோ போராட்ட குழுவே இது கொலைதான், நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீங்கள் 16 பேரை சொல்லுகிறீர்கள், நாங்கள் 10 பேரை பிடித்து விட்டோம், கொலை வழக்கில் சிறைப்படுத்தி விட்டோம், இன்னும் 6 பேரை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் காவல்துறை தான், இருந்தாலும் கருங்காலிகளாக மாறி எங்கே ஓடி ஒளிந்து விட்டார்கள், அவர்களையும் நாங்கள் பிடித்து விடுவோம் என்று சொன்னால், அது காக்கி சட்டை போட்ட இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருக்கும், இந்த சராகத்தினுடைய டிஐஜி அவர்களுக்கும், இந்த வடக்கு மண்டலத்தில் இந்த தென் மண்டலத்தினுடைய ஐஜி அவர்களுக்கும் ஒரு நேர்மையான அறம் சார்ந்த காவல்துறை அதிகாரி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விட்டது என்று சட்ட ஒழுங்கு காவல்துறை சொல்லலாம். அப்போ சிபிசிஐடிக்கு என்று இந்த மாவட்டத்தில் ஒரு டிஎஸ்பி இருப்பார், மதுரையிலே இதற்கென்று ஒரு எஸ்பி லெவல் அதிகாரி இருப்பார், சென்னையில் இதற்கென்று டிஐஜி இருக்கிறார்கள், ஐஜிகள் இருக்கிறார்கள், ஏடிஜிபி இருக்கிறார்கள், டிஜிபி இருக்கிறார்கள். தேர்தலுக்கு இதற்கும் சம்பந்தமில்லை. கொலை நடந்திருக்கிறது, அதற்கு நீதிமன்றம் அவர்கள் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இந்த ஆகாஷை கொலை செய்த காவலர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் இங்கு பதிவு செய்வதோடு மட்டுமல்ல, எனது அருமை உறவுகளே, ஆகாஷை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கும் போராட்ட குழுவுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இதுவரையில் தமிழ்நாட்டு வரலாற்றில் நான் இது போன்ற பிரச்சனைகளை கையில் எடுக்கின்ற வரையில் காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் அளவிலே தான் தண்டனை கிடைத்திருக்கிறது. வேல்முருகன் ஆகிய நான் எங்கள் பகுதியில் செல்வம் என்ற எங்கள் ஊரைச் சேர்ந்த ஒரு இளைஞரை குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் இப்படிதான் அழைத்து சென்று விசாரணைக்கு என்று அடித்துக் கொண்டு விட்டார்கள். அந்த உடலை கொண்டு வந்து எங்கள் வீட்டிலே புதைத்து வைத்து நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரையில் சென்று திரும்பவும் அதை ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு, அதே போன்று விருப்பலிங்கம் என்று குள்ளஞ்சாவடி அவர்கள் சமட்டிக்குப்பம் கிராமத்தை சார்ந்த ஒருவர், ஒரு காவல் ஆய்வாளர், அவர் காவல் நிலையத்தில் நடக்கிற லஞ்சம், ஊழல், சாதி ரீதியான பாகுபாடுகள் இதை தட்டி கேட்டார் என்பதற்காக அவரை அப்படி பக்கத்திலே இருந்து சுட்டு படுகொலை செய்தார்கள். இந்த 2 சம்பவத்திற்கும் காரணமான அந்த ஆய்வாளர் பிற்காலத்தில் வீரப்பன் தேடுதல் வழக்கில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக எஸ்பியாக பணியில் இருந்தார். அந்த வழக்கை நான் நடத்தி இந்தியாவிலே மணிகண்டன் தோழர் போன்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறை பணியில் இருந்த ஒரு எஸ்பிக்கு ஆயுள் தண்டனையை வாங்கி தந்தவன் தான் இந்த வேல்முருகன். அந்த வேல்முருகன் தான் என் இரத்த உறவான ஆகாஷுக்காக நான் இங்கே 450-500 கிலோமீட்டர் பயணம் செய்து இங்கு வருகிறேன். நேர்மையான கண்ணியமான சிபிசிஐடி காவல்துறை உயரதிகாரிகளை கேட்கிறேன், நாளை தேர்தலில் யார் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள் வரமாட்டார்கள் என்பதையெல்லாம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நேரம் அதற்கான செய்திகள் வெளிவரும். காவல்துறை அதிகாரிகளான நீங்கள் குற்றம் இழைத்தவர்களை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் யாரோடும் உத்தரவுக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உத்தரவிடுகிறது உயர்நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றங்கள் உரிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது ஏன் இதுவரையில் கைது செய்யவில்லை? இந்த தென் மாவட்டத்தினுடைய காவல்துறையே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கில் பல தலைவர்கள் வந்தார்கள், பல நடிகர்கள் வந்தார்கள். பாதிக்கப்பட்ட செத்துப்போன எங்கள் தாய்களோடு நான் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வந்தேன். விமான நிலையத்திலிருந்து இறங்கியவுடன் தென் மாவட்ட ஐஜி, தென் மாவட்ட டிஐஜி, எஸ்பி என்னை மட்டும் கைது செய்து அந்த வழக்கில் சிறையில் அடைத்தார்கள். நான் சிறையில் சென்று கூட ஸ்டெர்லைட்டை மூடுகின்ற வரையில் மாவீரன் திலீபன் வழியில் ஒரு சொட்டு தண்ணீரும் அருந்த மாட்டேன் என்று உண்ணாவிரதத்தை மேற்கொண்டேன். வைகோ 2 முறை ஓடோடி வந்து என் உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். என்னுடைய கிட்னி பாதிக்கப்பட்டு நான் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அது வேறு விஷயம். சரி, அதில் பச்சை படுகொலை செய்தார்கள். இயந்திர துப்பாக்கிகளை கொண்டு அப்பாவி மக்களை சுட்டு படுகொலை செய்தார்கள். ஒரு பெண் ஸ்லோனி என்ற பெண்ணை வாயில் வைத்து பக்கத்தில் வைத்து இயந்திர துப்பாக்கிகள் சுட்டுக் கொண்டார்கள். மூளை செதறி செத்து போனது. நான் சட்டமன்றத்தில் நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து கேட்டேன், அவர்களுக்கு பதவி உயர்வு தந்திருக்கிறீர்களே, நியாயமா? இன்னும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரியாக பதவி உயர்வு பெற்று இருக்கிறார்.
ஏன் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கைது செய்யப்படவில்லை? ஏன் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கைது செய்யப்படவில்லை? ஏன் அந்த சராகத்தினுடைய டிஐஜி கைது செய்யப்படவில்லை? ஏன் அந்த மதுரை மண்டலத்துடைய ஐஜி சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்று கேட்டேன். ஆனால் இன்றைக்கு அனைவருக்கும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு அவர்கள் இருந்த நிலையை விட பல மடங்கு பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். இதுதான் திமுக அரசும் எனக்குமான பல முரண்களில் அது ஒரு முரண். எத்தனையோ 234 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். யாரும் எஸ்பியை பயிற்சி கொள்ள தயாராக இல்லை. கலெக்டரை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்க தயாராக இல்லை தமிழக சட்டமன்றத்தில். அப்போது உத்தரவிட்ட உள்துறை செயலாளர் யார்? ஏன் அவர் இன்னும் அந்த பதவியில் நீடித்துக் கொண்டிருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினேன். அன்றைக்கு இருந்த சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டிஜிபி மீது என்ன நடவடிக்கை என்று கேட்டேன். ஆனால் இன்று வரையில் பதில் இல்லை. அப்படி இதிலையும் இந்த அரசு கள்ள மௌனம் காத்திருக்கிறது. காபந்து அரசாக இருந்தாலும் கூட நாட்டுடைய முதலமைச்சர் காபந்து முதலமைச்சர் என்ற அடிப்படையில், காவல்துறைக்கு பொறுப்பாளர் என்கிற அடிப்படையில் சிபிசிஐடி டிஜிபிக்கு ஒரு உத்தரவுகளை பிறப்பித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குற்றவாளிகள் அத்தனை பேரையும் கைது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு ஜெயராஜ் வழக்கில் என்ன நடந்திருக்கிறது? அவர்களுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட தண்டனை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது? அதற்கான மேல்முறையீட்டுக்கான அவகாசத்தை நோக்கி அவர்கள் இன்றைக்கு முறையிட்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் தன்னுடைய கடமையை மிகச் சரியாக செய்திருக்கிறது. நான் கூட தூக்கு தண்டனைக்கு எதிரானவர், மரண தண்டனைக்கு எதிரானவர். ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அத்துமீறல்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், இது போன்ற குரலற்ற ஏழை எளிய தலித்துகள், தேவேந்திரகுல வேளாளர்கள், குறவர் என்று சொல்லக்கூடியவர்கள், அதுபோன்று ஆதரவற்ற சமூகத்தில் நலிந்த மக்களுடைய உயிர்கள் என்றால் அது மனித உயிர்கள் அல்லவா? அவர்களுக்கும் அறிவு இருக்குது அல்லவா? அவர்கள் நம்மளை போன்ற சக மனிதர்கள் தானே. ஆக அந்த உயிர்கள் செத்தால் ஏளனமாக இருப்பது, உயர் சாதியினர் செத்தால் ஒரு விதமான நடவடிக்கை. முதலமைச்சர் ஓடி வருவார், துணை முதலமைச்சர் வருவார்கள், அமைச்சர்கள் வருவார்கள். தமிழ்நாட்டுக்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த குடும்பத்திற்கு தொகையை அறிவிப்பார்கள், அள்ளி கொடுப்பார்கள். ஆனால் இதுவரையில் ஆகாஷ் குடும்பத்திற்கு எவரும் கிள்ளி கூட கொடுக்கவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். என் உறவுகளை கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இருக்கிறது, தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என் சொந்த உழைப்பில் சம்பாதித்த பணத்தைத்தான் இது போன்ற வழக்குகளுக்காக செலவிடுகிறேன். இதுபோன்று தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்காக தோள் கொடுத்து துணை நிற்கிறேன். ஆதலால் சொல்லுகிறேன், இந்த வழக்கை நேர்மையாக சந்தித்து உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்ற வரையில் சென்று இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தருவதற்கான முழு பொறுப்பையும் செலவையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக. கவலைப்படாதீர்கள். அப்படித்தான் அந்த எஸ்பி வீரப்பன் வழக்கில் எஸ்பியாக இருந்தவரை சட்டையை கழட்டி, யூனிஃபார்மோடு கோர்ட்டுக்கு போனவரை எஸ்பியை சட்டையை கழட்டி ஆயுள் சிறைவாசியாக வெள்ளை ட்ரௌசரும் வெள்ளை சட்டையும் போட்டு ஜெயிலில் உட்கார வைத்து வந்தான் வேல்முருகன். அதோடு இல்லை, உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டத்தில் பிரேம்குமாரோட எஸ்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே நாகர்கோயிலே ஒரு கிறிஸ்துவ ஒரு கன்னிஸ்திரியை விசாரணைக்கு அழைத்து சென்று அவர் ஆடையை அவிழ்த்து மார்புகளில் குண்டூசாலை குத்தி சித்திரவதை செய்தார். அதற்கு பிறகு ஒரு ராணுவ வீரரை அவர் புல்லட்டில் கட்டி ரீடிங் செயினை போட்டு இழுத்தார் தெரு தெருவாக. மக்கள் பயந்து ஓடினார்கள். பிரேம்குமார் என்றாலே அவர் எஸ்ஐயாக இருந்தபோது செய்தது. அந்த வழக்கை சரியாக நடத்தாமல் விட்டுவிட்டார்கள். பிறகு என்னிடத்தில் ஒரு சிக்கலில் அவர் மாட்டினார். கடலூருக்கு எஸ்பியாக வந்தார். என் மீது அதிகார வர்க்கம் சொன்னதற்காக என்னும் என் அண்ணன் சகோதரர்கள் அத்தனை பேர் மீதும் ஒரு கொலை வழக்கை பதிவு செய்து என்னை சுட்டு பிடிப்பேன் என்று சொல்லி சவால் விட்டார். நான் பெண்கள் இருக்கிறார்கள், சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தையை சொல்லி நீ அங்குதான் சுட்டி பிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கோபத்தில் நான் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி நான் அந்த வழக்கிலிருந்து விடுதலையான பின்னாடி அந்த கதை எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னார். எங்கேயோ ஒரு என் கன்னிஸ்திரி, எங்கேயோ இந்த மூலையில் ஒரு இராணுவ வீரன் பாதிக்கப்பட்ட வழக்கை நானே எடுத்து டெல்லிக்கு சென்று 3 மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதிகள், ஒருவர் பெயர் கங்குலி, குஜராத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஓய்வு, சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறார். இன்னொருத்தர் MN ராவ், ஆந்திர மாநிலத்தினுடைய லா செக்ரட்டரியாக இருந்து அந்த மாநிலத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ஓய்வு பெற்று டெல்லியில் அவர் சீனியர் கவுன்சிலாக பணி செய்கிறார். இன்னொருவர் பிரசாந்த், 3 சீனியர் கவுன்சில்களை ஏற்பாடு செய்து 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வழக்கை தூசு தட்டி எடுத்து அந்த வழக்கில் பல உத்தரவுகளை பெற்று அதற்கு பிறகு அதை குறித்து தமிழக சட்டமன்றத்தில் நானே அதற்கு கேள்வி எழுப்பி அந்த நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர் வேல்முருகன் சொல்லுகின்ற கூற்றை தமிழ்நாடு அரசு விசாரிக்கும் என்கிற ஒரு உறுதிமொழியை வாங்கி
அதற்கு பிறகு அந்த உறுதிமொழி குழுவுடைய தலைவராக நானே பொறுப்பேற்று நாட்டுடைய டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரியும் வர வைத்து 24 மணி நேரத்தில் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. அந்த பிரேம்குமார் டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை என்றால் நான் டிஜிபி மீதும் உள்துறை செயலாளர் மீதும் எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அரசுக்கு உத்தரவிடுவேன் என்று சொல்லி இந்திய வரலாற்றில் பணியில் இருந்த பிரேம்குமார் என்கிற ஒரு எஸ்பியை டிஸ்மிஸ் செய்தவன் தான் வேல்முருகன். இது இந்த நாட்டுடைய தற்போதைய உளவுத்துறை தலைவர், டிஜிபி, ஏடிஜிபி, இங்கே இருக்கிற காவல்துறை உயரதிகாரிகள் அனைவருக்கும் தெரியும். அதற்காக சொல்லுகிறேன், ஏதோ என்கிட்ட ஒரு 5000 பேர் வராமல் இருக்கலாம், 10,000 பேர் நான் வரேன்னு இங்கே தேவேந்திரகுல மக்கள் திரளாமல் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. இங்கே இப்போதெல்லாம் இங்கே உட்கார்ந்திருக்கிற இந்த சின்ன சின்ன இயக்கங்கள் போராளிகளுக்கு மதிப்பில்லை. இப்போது காலம் வேறு மாதிரியாக இருக்கிறது. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் நேசிக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் இந்த மக்கள் அணிதிரர்களார்களோ இல்லவோ, ஆனால் யாருக்கும் பின்னாலோ அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நாட்டுடைய அரியணையில் ஏற்ற வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தங்கள் இன்னுயிரை கூட நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது என்பதற்காக நானோ, செந்தில் மலரோ, மணிகண்டனோ, தோழர் தமிழ்மாறனோ, இங்கே எழிலரசோ, தம்பி முருகானந்தனோ, ஜெரவன்குமாரோ, இன்னும் இதை ஒருங்கிணைத்திருக்கிற லெனினோ நாங்கள் போய் சோர்ந்து போய் வீட்டிலே படுத்துக்கொள்ள மாட்டோம். இங்கே கூட என்னோடு வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த தென் மாவட்டங்களில் எத்தனை சாதிகள் இருக்கிறதோ அத்தனை சாதியினுடைய பிரதிநிதிகளும் என்னோடு வருகின்றிருக்கிறார்கள். தம்பி ஆகாஷ் பிறந்தது தேவேந்திரகுல வேளாளர் சமூகமாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அவருக்கும் பின்னால், அவனுடைய தாய்க்கும் பின்னால், அவருடைய தந்தைக்கும் பின்னால் அணிதிரட்டுகிற பொறுப்பையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற ராஜகுமார் ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் தான், பூமிநாதன் ஒரு யாதவ சமூகத்தை சார்ந்தவர் தான், இங்கே இருக்கிற எழிலரசு ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் தான். இங்கே எல்லா சமூகங்களும் இருக்கிறார்கள். தேவ சமூகத்தை சேர்ந்த தம்பி ராஜேஷ் இருக்கிறார். இங்கே ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த திரு ராம் தொழிலதிபர் என்னோடு வந்திருக்கிறார். இங்கே திரு நம்முடைய சிவகிரி ஜமீன் குடும்பத்திலிருந்து முதல் வாரிசு இங்கு வருகின்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் நாங்கள் ஒரு அணியாக திரண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆகாஷுக்காக நீதி கேட்போம். எம் கட்சியின் சார்பாக ஆகாஷினுடைய தாய்க்கும் தந்தைக்கும் குடும்ப நிதியாக ரூபாய் 1 லட்சம் ரூபாயை நான் வழங்குகிறேன். வழக்கு நீதி எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை, எத்தனை லட்சங்கள் ஆனாலும் போராட்ட குழு தம்பி லெனின் இருக்கிற தமிழ்மாறன் போன்றவர்கள், செந்தில் மல்லர் போன்றவர்கள் சீனியர் கவுன்சிலை ஏற்பாடு செய்யுங்கள். நான் அப்போது வைத்த வழக்கறிஞர் திரு சங்கரசுப்பு, நீதிபதியாக இருந்த திரு KM பாட்சா, நீதிபதியாக இருந்த திரு சந்துரு, மறைந்த மயிலாடுதுறை ராமதாஸ், மறைந்த மூத்த வழக்கறிஞர் கலைமணி, இப்படி எனக்கு வழக்கறிஞராக இருந்தவர்களே பல பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக போனார்கள். இதில் நமக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயம் நாம் மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு நாம் போராடுவோம். இன்னமும் நீதியை வழங்கக்கூடிய நேர்மையான, ஜாதிக்கு விலை போகாத, பணத்துக்கு விலை போகாத, அரச பயங்கரவாதத்திற்கு துணை போகாத நீதியரசர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய ஜெயராஜுக்கும் பெண்ணி குயிக்கும் நீதி கிடைத்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் என்பதற்காக தண்டனையை அவர்கள் குறைக்கவில்லை. காவல்துறையாக இருந்தாலும் நீ செய்தது குற்றம், அப்பன் மகனை அடித்தே கொலை செய்திருக்கிறாய், சித்திரவதையை கொலை செய்திருக்கிறான், சாட்சிகள் இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது, செல் என்று இன்றைக்கு அவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. ஆக இன்னும் நீதி இந்த மண்ணில் செத்து போகவில்லை. இன்னமும் கூட ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தர்மத்தோடு நடந்து கொள்கிறார்கள். பல ஊடகம் பத்திரிகைகளில் எங்கே இருக்கிறது ஊடக தர்மம், எங்கே இருக்கிறது பத்திரிகை தர்மம், எங்கே இருக்கிறது 4வது தூண் என்று தேட வேண்டிய சூழலிலும் கூட சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக யாரோ ஒரு ரிப்போர்ட்டர்ஸ், யாரோ ஒரு பத்திரிகையாளர் இது போன்ற செய்திகளை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் துணையோடு மனித உரிமைக்காக போராடுகின்ற இயக்கங்களோடு, அமைப்புகளோடு நாம் சேர்ந்து கண்டிப்பாக இதற்கான நீதியை பெறுவோம். நீங்கள் அவர்களை என்ன வழக்குன்னு கேட்டேன். எப்பயோ ஒரு வழக்கு, ஒரு புட்டப் கேஸ், ஒரு கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன ராபரி பண்ணாரா, வழிபறி பண்ணாரா, திருடனாரா, கொலை கேங்ஸ்டாரா இருந்தாரா, என்ன பண்ணாரு? சின்ன பசங்க எல்லாரும் எல்லா சமூகத்தில் பிறந்தவனும் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அறுவலை வச்சுக்கிட்டு பணம் போட்டிருக்கிறான். ஆனால் அவரு எங்காவது யாரையாச்சும் போய் கூலிப்படைக்கு பணத்தை வாங்கிட்டு கொலை செஞ்ச அந்த கேங் லீடராக இருந்திருக்கிறாரா? ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, அவங்க அறுவலை வச்சு பணம் போட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி என்ன குற்றம்? மீதி நீங்க வழக்கு போட்ட 2 வழக்கு புட்டப்பு வழக்கு. எனக்கு தெரியும் எத்தனை குடும்பங்கள் பொய் வழக்கால் பாதிக்கப்படுகின்றன, எத்தனை குடும்பங்கள் நடுநரசிக்கு வந்திருக்கிறது. எல்லாம் உண்மைக்கு மாறான வழக்கு. என் மீதே கொலை வழக்கு போட்டாங்க. நான் ஒரு MLA,
மணல் குவாரிக்கு எதிராக போராடி, லாட்டரிக்கு எதிராக போராடி 30 ஆண்டு காலமாக 35 ஆண்டு காலமாக எனக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் 24 மணி நேரம் ஆயுதம் தாங்கிய காவலர் என் கூட இருக்கிறார். காவலர் என் கூடவே இருக்கும்போது நான் கத்தியை ஓங்கி ஒருவனை வெட்டினேன் என்று என் மீது வழக்கு, என் அண்ணன் தம்பி அத்தனை பேர் மீது வழக்கு. ஆக ஒரு எம்எல்ஏ மீது பொய் வழக்கு போடுறது இந்த அரசு பயங்கரவாதம் என்று சொன்னால் சாதாரண ஆகாஷ் மீது போடுவார்கள். ஆனால் அதை எதிர்த்து வீரியத்தோடு போராடி அந்த ஆகாஷனுடைய அநியாய அக்கிரம படுகொலைக்கு நாம் நீதி கோருவோம். இது ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம். இன்னும் இந்த நாட்டில் இந்த மக்களுக்காக, குரலற்ற மக்களுக்காக போராடுகின்ற எத்தனையோ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கிறது, இடதுசாரி அமைப்புகள் இருக்கிறது, மனித உரிமை ஹென்றி டிபன் போன்ற மனித உரிமை அமைப்புகள் இருக்கிறது. இன்னும் இந்த நாட்டில் நல்ல மனிதர்கள் அன்பொன்றும் கொண்டுமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆதலால் என் தாய்களை கவலைப்படாதீர்கள். அருமை சகோதரர்களே, நான் வந்ததனுடைய நோக்கம், நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நான் அஜித் வீட்டுக்கும் போனேன். தென் மாவட்டங்களில் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றது, மணிகண்டன் கலவரம், அப்போது நான் செல்ல முடியவில்லை. இப்படி எல்லா பிரச்சனைக்கும் நான் கண்டித்திருக்கிறேன், சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். மயிலாப்பூரில் ஒரு ஆட்டோ தொழிலாளி அடித்துக் கொண்ட போது முதலமைச்சர் அது கொலை இல்லை என்று சொன்னார். நான் பேசிய பிறகுதான் அது கொலை என்று ஒத்துக்கொண்டு நடவடிக்கை எடுத்தார். ஆக பல சம்பவங்களை காவல்துறை மூடி மறைத்த போது அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய சட்டமன்ற பேச்சின் ஊடாக. அதைத்தான் செந்தில் மல்லர் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டினார்கள். ஆக எங்கு இது போன்ற மனித மரணங்கள் நடந்தாலும், மனித படுகொலைகள் நடந்தாலும், காவல் நிலைய கற்பழிப்புகள் நடந்தாலும் அத்தனைக்கும் நாம் நீதியை பெறுகின்ற அந்த 40 ஆண்டு காலம் என்னுடைய கடந்து வந்த பாதை. பச்சாத்தியில் ஏற்பட்டது, வீரப்பனோடு இருந்தார்கள் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கேட்டதிலிருந்து பல புத்தூர் காவல் நிலைய வழக்கு, குள்ளஞ்சாவடி நம்முடைய புத்தாண்டிக்கு போம் வசந்தா கற்பழிப்பு, இப்படி புத்தூர் காவல் நிலையம், ஆண்டிமட காவல் நிலைய வழக்கு, சிதம்பரம் பத்மனி வழக்கு என்று இந்த 40 ஆண்டு காலத்தில் தமிழ் சமூகத்தில் ஏற்பட்ட லாப்கப் மரணங்களிலிருந்து, கற்பழிப்பு சம்பவங்களிலிருந்து எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு 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 முனையில் தோல் நின்று துணை நின்று இதற்கெல்லாம் நீதி குரலில் ஒரு பங்காற்றியவர் ஹென்றி டிபனோடு, மற்றமற்ற திரு எஸ் வி ராஜவரை போன்றவரோடு, பல்வேறு மனித உரிமை அமைப்புகளோடு, அந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், நிச்சயம் இந்த அக்கிரம அநியாய இந்த அதிகாரம், நம்மை காக்க வேண்டிய காவல் அரண்கள், நம்மை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள், அவர்களே இது போன்று உணர்ச்சி வயப்பட்டு அல்லது சாதி ரீதியான ஒரு வெறுப்பின் ஊடாக மக்களை அணுகுவது, இளைஞர்களை அணுகுவது, பொய் வழக்கு போடுவது, அல்லது தாங்கள் ஏதோ ஹீரோயிசம் செய்கிறோம் என்பதற்காக இவர்களை எல்லாம் அடித்தால் யார் கேட்பது என்று கண்மூடித்தனமாக அடிப்பது, ஆடைகளை கவித்தடிப்பது, இந்த ஆகாஷனுடைய ரத்தத்தை உறிஞ்சிருக்கிறதா என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இப்படி மனிதநேயமற்ற முறையில் இப்போதுதான் கண்முன்னே உங்களுக்கு பென்னிக்ஸ் வழக்கில் நடந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது இது ஒரு சம்பவம். இங்கே ஒரு அம்பாசம்பத்து ஒரு ஒரு அதிகாரி பல்லை பிடுங்குகிறார், கொரடாவை வச்சு, கட்டிங் பெயர் வச்சு. சொல்லுங்க, எவ்வளவு அநியாயம் நடக்குது. மனிதர்களை மனிதர்களாக பார்க்கின்ற அந்த எண்ணமே காவல்துறை இருக்கிற சில கருப்பு ஆடுகளுக்கு இல்லை. 1.25 லட்சம் காவலர்கள்ல ஒரு 100-200 காவலர்கள் அல்லது 1% காவலர்கள் இப்படி மோசமாக நடந்து கொண்டார். அஜித்தை அநியாயமாக அடித்துக் கொண்டார்கள். இப்போது அந்த வழக்கை கொடுத்தவரை நான் அப்படி வழக்கை கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறேன். அப்ப அந்த உயிருக்கு யார் பொறுப்பு? அப்ப அவரை காப்பாற்றுவதற்காக எத்தனை உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பல பத்திரிகை ஊடகங்களில் வெளிவந்திருக்கிறார்கள். ஆக இந்த நாட்டில் இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல இருந்து இன்னும் நமக்கு நீதி கிடைக்கல. பல வழக்குகளில் நீதி கிடைக்கல. ஆனால் சில வழக்குகளாவது நீதி கிடைக்கிறது. அந்த சில வழக்குகளில் ஒரு வழக்காக ஆகாஷனுடைய வழக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்க நீதி வேண்டும் என்று அமர்ந்திருக்கிறீர்கள் பதாகைகளோடு. நிச்சயம் உங்களுக்கு நீதி கிடைக்கும். அதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நான் சார்ந்திருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் கூட்டணியும் உங்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, ஏதோ குறைந்தபட்சம் இந்த ஜனநாயக ரீதியாக இந்த கவனத்தை இருப்பதற்காக இதை அனுமதி அளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி சொல்லி, இவ்வளவு நேரம் காத்திருந்த அனைவருமே பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.